எரிச்சலா தான் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்க தம்பி. காய ஆறணும்ல பாட்டி. கொலகார பாவி இப்படி பண்ணி போட்டாங்களப்பா. ஏக்கா காய ரொம்ப ஆழமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பச்சளை வச்சு கட்டியிருக்கேன். இன்னும் 2 கட்டு கட்டினா சரியாப்படும். இது மாதிரி ராத்திரியில நல்லா தூங்குற மாதிரி மருந்து இருந்தா கூட. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ராத் தூக்கமே கிடையாது. தம்பி தூங்கி இருந்தா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும் தெரியுமில்ல? கோயில் கஜானாவே காலி ஆயிருக்கும். ஆரம்பிச்சிட்டியா? மருந்து எடுத்து கொடுப்போம். அடடே ஆறி போச்சே. ஆண்டாளு இந்தாமா, இத கொஞ்சம் சுட வச்சு எடுத்துட்டு வா. என்னப்பா அப்படி பாக்குற? இதை என் பேத்தி அவ கையால வரைஞ்ச கல்லழகர். சொன்னா நம்ப மாட்டீங்க தம்பி, சின்ன பிள்ளையிலேயே அவ வரைய ஆரம்பிச்சுட்டான். அவ வரைஞ்ச இந்த படம் உங்களை மாதிரியே இருக்குல்ல தம்பி. கோயில்ல உங்களை பார்த்தவொன்னே எனக்கே ஆச்சரியமா போச்சு. அவ உங்களை பார்த்ததுல இருந்து நீங்க தான் கல்லழகருங்கிற. இந்த கஷாயத்தை குடிச்சிருங்க தம்பி. இந்தாங்க. என்னம்மா வரைஞ்சிருக்கிற படம் நல்லா இருக்கா இல்லையான்னு கேக்குறியா? வரேன் பாட்டி, வாங்கினேன். படம் நல்லா இருக்குது. உனக்கு இருக்கிற பாசம் கூட உன் முதலாளிக்கு இல்லையே. எதுக்கு ஒதுங்கி ஒதுங்கி போறாரு? அவருக்கு என்ன பிடிக்கலையா? நீ தலையாட்டின போதுமா? கௌரி வீட்டுல சாப்பிடும்போது செம்பருத்தி பூ வச்சது நான் தானே அவருக்கு தெரிஞ்சதில்ல. அப்ப கூட அவர் முகத்தை உம்முன்னுதான் வச்சுக்கிட்டு இருந்தாரு. என்கிட்ட பேசலனா கூட பரவாயில்ல, பார்த்து சிரிச்சிருக்கலாம்ல. அதுக்காக நான் எப்படி தவிச்சேன். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கல்லுன்னு சொன்னப்போ உயிரா வருவாருன்னு சொன்னேன். இப்ப உயிரா வந்த பிறகு கல்லாயிட்டாரு. ஒண்ணு மட்டும் சொல்ற கணேசா, அவர் எனக்கு கிடைக்கலன்னா நான் செத்தே போயிடுவேன். அடிக்கிறோம். 46 ரூபா இருக்கு, 3 ரூபா 10ல கொடுக்கல. நாளைக்கு திருப்பி தந்துடுறேன். 10 வருஷமா நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். பணத்தை வாங்குறிய ஒழிய கொடுத்த போட்டா காணவே சாமி. ஐயோ சத்தம் போடாதீங்க. பிச்சைக்காரர்கிட்ட கடை வாங்குறதுல தப்பா நினைப்பாங்கல்ல. சாயங்காலம் தந்துடுறேன். இந்த வாங்கிக்க. வட்டியோட 10,367 ரூபா ஆச்சு. சரி சரி தந்துடுறேன், செட்டில் பண்ணிடுறேன். ஐயோ நீங்க போங்கடி, நான் வந்துடுறேன். அம்மா தர்ம போடு தாய். இந்தாங்க. என்னமா அது? எடுத்துதான் பாருங்க. என்னமா அது? புது வேஷ்டி சட்டை? அவங்க இல்லையா? இவங்க அதான் அவங்க. புரியுது புரியுது புரியுது. அவருக்கு கமலக்கண்ணன் பேர் வச்சாலும் வச்சாங்க. மாயக்கண்ண மாதிரி இருக்காரு. எங்க போறாரு எப்ப வர்றாருன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. என்ன அவருக்கு நான் இதை கொடுக்கணுமா? கூட ஒரு லவ் லெட்டர் வச்சு கூட அதையும் சேர்த்து கொடுத்துறேன். என்ன யாரை பார்க்க நினைச்சிட்டீங்களா வேற என்ன நினைச்சிட்டீங்க? இந்த ஊர் உலகத்துல யார் லவ் பண்ணாலும் நானே தூது போகணுமா? இந்தா இதெல்லாம் வேற ஆள் பாரு. நான் சொல்லு. நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. இத உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். எனக்கு வாங்கி வந்தியா? என்னமா சொல்ற? திருவிழா வருது இல்ல, எனக்காவது புது துணி எடுத்து கொடுக்க பாட்டி இருக்காங்க. உங்களுக்கு யாருமே இல்லையேன்னு. அண்ணன் சொன்ன. நான் வெளியில சந்தோஷமா சிரிச்சு பேசி மகிழ்ச்சியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள நான் அனாதைங்கிற வேதனை எப்பவுமே இருந்துட்டு இருக்குமா? அனாதிக்கு அனாத ஆதரவுங்கிற மாதிரி அண்ணா என்னை கூப்பிட்டு என்ன மனுஷனாக்கிட்டே உங்க போய் நான் அறிவு கிட்ட தரமா ஆத்திரத்துல பேசிட்டேன். என்ன மன்னிச்சுக்க தங்கச்சி. தங்கச்சின்னு சொன்னா பத்தாது, திருவிழா காசு கொடுக்கணும். ஐயோ அதே இந்த அனாதையாவே சுத்திட்டு இருந்தாச்சா முறையில எவ்வளவு தெரியுது. இந்த இது போதும். சரி தங்கச்சி, என்ன இன்னொரு கவர? இது அவருக்கு. நான் எழுதுல நான் கொடுக்குறேன். வாங்கிக்கு வரா? வாங்கி வரா. நீ கண்ணுல விளக்கு ஊத்திட்டு கட்டிட்டு வராது இல்லையா பாரு. பைனான்சியர் தண்ணி கேன்சல்யா. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் கண்ணுல தண்ணி வந்துச்சா? சும்மா இருக்கு தம்பி. திருவிழா வரப்போகுதுல அவங்க சொந்தக்காரங்க அவங்க துணி எடுத்துறாங்க. அந்த மாதிரி என் தங்கச்சி எனக்கு எடுத்து கொடுத்தா
அதுக்கு என்ன தெரியுமா? உங்களுக்கு தங்கச்சி இருக்கா? இருக்காப்பா. அவளுக்கு என் மேல இருக்கிற ஜாஸ்தி பிரியத்துல 2 செட்டு துணி எடுத்து கொடுத்துட்டா. ஒண்ணு தானே நான் கட்ட முடியும். சரி, இன்னொரு வடி யாரு கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப பார்த்து நம்மளுக்கு சொந்தக்கார வேற இல்ல, இவன் வந்தான். நான் உனக்கு ஐடியா கொடுக்கறது தனியா தள்ளிட்டு போய் அந்த துணி எனக்கு கொடுங்க. நீ என்னடா எனக்கு சொந்தமானு கேட்டா, அதுக்கு இவன் சொல்றாப்பா, நான் உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணா நீ எனக்கு சொந்தம் நினைக்கிறான். உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை நீ சொல்லியிருந்தா கூட தப்பு கிடையாது. ஏன்னா நீ யான பக நானும் யான பக, ஒரே ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ் நோக்கும்போ ஞானானு நிங்கட மச்சான். டாய் பாத்தியா, உங்ககிட்ட வேலைக்கு இருந்தது உன்னை விட ஸ்டேட்டஸ் அவனுக்கு ஜாஸ்திங்கிற பாத்தியா? அவட ஒரு உண்மை மறைஞ்சிருக்குன்னு உண்மை வெளியே வரும்போ பாத்தியா, என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போற உனக்கே இவ்வளவு கோவம் வருதுன்னா, அவளை உனக்கு கட்டி வைக்க போற எனக்கு எவ்வளவு கோவம் வரும்? மச்சான், ഞാൻ ഇപ്പൊ പോവാ. പക്ഷേ ഞാൻ யாருன்னு எனக்கு அறிയില്ല. ஒரு வடக்கன் வீரகதா பரம்பரையாக்கும் நான் எட்டப்ப மரபுறடா, ஃபைட்டே கிடையாது. காட்டி கொடுத்தே காலி பண்ணி போடுவேன். இன்னும் வயிற்று நீ வெள்ள அடிச்சுட்டு உறங்கும்போ நின்ற காதல நான் அங்குசத்தால கொடையும், நின்ற தாடியை தீய வச்சு கொளுத்தும். இப்ப ഞാൻ போவா, பச்சை திருச்சி வரும். திருச்சியாவது திண்டுக்கலாவது இந்த வேலையில எங்கிட்ட வச்சுக்கார. ஆனா மச்சான் மறுபடியும் வந்த மச்சான் நான் பறையும் 1000 முறை விളിக்கும், 10,000 முறை விളിக்கும். மச்சான் 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 மச்சான். ஏண்டா உங்க குருநாதர் அசல் இருக்கார, வாய்க்கு வந்த வழியில பேச போறேன். நீ நின்று வேடிக்கை பாட்டிருக்கியா? இந்த ஊருக்கு கோமர துணியோட தானே வந்த. இந்த டவுசரே வாங்கிருந்தா அந்த விசுவாசம் உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? இந்த பாரா, இன்னையில இருந்து உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இந்த டவுசர் கொடு. சும்மா இருக்கு மச்சான். எப்படியோ கோயிலுக்கு முன்னாடி மச்சாங்கிற வார்த்தை வாய் தவறி வந்துருச்சு. இதை வாபஸ் வாங்கணும்னா தெய்வ குத்தமாயிரும். திருவிழா அன்னைக்கு தங்கச்சி வாங்கின இந்த புது துணி தான் நீ கட்டிக்கணும். இந்த அதுக்காக வாங்கிக்க மச்சான்.